ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற பதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன், அசம்பிளி, குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு மொத்தம் 4 விதமான போஸ்ட் கேட்டகரி அடிப்படையில் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து குவாலிஃபிகேஷன் என்ன படித்திருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக், எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு படித்தவங்க 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனை வச்சு விண்ணப்பிப்பாங்க. ஐடிஐ படித்தவங்க ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வச்சு விண்ணப்பிப்பாங்க. ஸோ என்ன படிச்சிருக்காங்களோ அந்தந்த குவாலிஃபிகேஷனை வச்சு விண்ணப்பிப்பாங்க. இடம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பாலினம் ஆண்கள் மட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதில் அவங்க சலுகையில் உணவு வசதி, தங்கும் விடுதி, அதாவது ரூம் ஃபெசிலிட்டிஸ் குறைந்த விலையில், கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது கோயம்புத்தூர் இல்லை சென்னையில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஜாப் இல்லை சென்னை ஜாப்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஜாப்ஸ் இல்லை கோயம்புத்தூர் ஜாப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எனக்கு இந்த ஊரில் நோட்டிஃபிகேஷன் இருக்கா, அது இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஊர் எந்த ஊரோ அந்த ஊரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இன்னொரு தனியார் நோட்டிஃபிகேஷனையும் அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.